உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைய தினத்தில் மனுஷனுடைய சத்தம் அல்ல, தேவாதி தேவனுடைய சத்தம் நம்ம இருதயத்தில் நம்முடைய செவிகளிலே கேட்க முடியாமல் உங்கள் இருதயங்களை தேவனுக்கு நல்லா திருப்புங்க. அல்லேலூயா. சரி, இந்த வார்த்தையை கொடுக்கறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேவன் என்னை அதற்கான கிருபைகளையும் தகுதிகளையும் தந்து இந்த உங்கள் முன்னாடி என்னை நிறுத்தியிருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க நான் ரொம்ப வாஞ்சியாக இருக்கேன். உங்களுக்கு அந்த கேள்வி என்னன்னு தெரியுமா? மறந்துட்டீங்க. அவர்கிட்ட தான் என்னை ஞாபகப்படுத்த சொல்லியிருந்தேன். இந்த கேள்வியை நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க, நான் மறந்துடுவேன். இந்த கேள்வி அன்னைக்கு கேட்கணும். நீங்கள் தயவு செய்து எனக்கு என்ன செய்யுங்கிறது நல்ல வேலை அவர் மறந்தார், நான் ஞாபகம். சரி, என்ன கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, இயேசு இன்றைக்கு நமது ஊருக்கு வந்தார் என்றால் நாம் அனைவரும் என்ன செய்வோம்? இயேசு இன்றைக்கு நமது ஊருக்கு வந்தார் என்றால் நாம் அனைவரும் என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? பதில் சொல்லுங்க. கேள்வி கணக்கில் தொடர்ந்து கொடுக்காதபடிக்கு இந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா அடுத்த காரியத்துக்குள்ள போயிடலாம். அவர் போய் பார்ப்பீங்க. சரி, ஏன் போய் அவர் போய் பார்க்கணும்? வெரி குட். பஸ் ஸ்டாண்டில் இந்த இடத்துல கோயம்புத்தூர் பஸ் நிற்கிறதுல இயேசு நிற்கிறாராமான்னு ஒரு தகவல் வந்துடுது. சீக்கிரம் சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்க? அடுத்து என்ன செய்வீங்க? சொல்லுங்க. அடுத்து கொஞ்ச நேரம் பேசுவீங்க. ரொம்ப நேரம் பேசுவீங்க. அவர் இங்க என்ன செய்யறாரு? அப்புறம் வெரி குட். இப்பதான் உண்மையான வார்த்தை வந்துருக்கு. அடுத்து முதல்ல சகைவு என்றால் நம்ம இதே ஆர்வம் சகைவு அன்றைக்கும் இருந்துரும். இயேசு எப்படிப்பட்டவர் நினைச்சாங்க? இயேசு எப்படிப்பட்டவரோன்ற பார்க்கணுன்ற ஆர்வம் யாருக்கு இருந்திருக்கு? சகைவுக்கு இருந்திருக்கும். அவர் அதே போல நம்மில் ஒருவராக அவர் என்ன செய்தாருங்க? அவரை போய் பார்க்கணுன்ற அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த வாஞ்சை இப்படி கேள்விப்பட்டு, சரியா, அதே ஆர்வத்தோட இயேசு எப்படிப்பட்டவரோ, எப்படியாவது எவ்வளோ ஜன்னல் கூட்டம் இருந்தாலும் நம்மளும் போய் என்ன செஞ்சிடும், அவரை வேற யார் இருந்தாலும் போகணுன்ற அந்த பிரயாசம் வாஞ்சையெல்லாம் இருக்காது. ஆனால் இவர் எப்படிப்பட்டவர் நம்ம என்ன செஞ்சிடணும்? சரி, ரைட். இப்போ அவர் வந்த உடனே, கேள்விப்பட்ட உடனே நமக்கு இப்படிப்பட்ட ஆர்வங்கள் வருது. ஆனா அவர் தன்னை தேவனாக அல்லது உலக ரட்சகராக அல்லது மீட்பராக அவரை வெளிப்படுத்தும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? இன்றைக்கு கேள்வி, என்னோட கேள்வி புரிஞ்சிச்சுங்களா? இயேசு வந்துடுறாரு, அவர் அங்கதான் நிக்கிறாரு. நீங்களும் போய் பார்க்குறீங்க, தேவையில்லை சொல்றீங்க, ரொம்ப நேரம் பேசுறீங்க. அவர் எப்படிப்பட்டவராக, அற்புதங்கள் அதிசயங்களெல்லாம் செய்வாரா, அன்னைக்கு செஞ்ச மாதிரி இன்னைக்கும் செய்யறாரான்ற ஆர்வம்லாம் உங்களுக்குள்ள இருக்கிறது சரி. ஆனா அவர் தன்னை ஜீவாதிபதியாக அல்லது உலக ரட்சகராக அல்லது ஒரு மீட்பராக தன்னை உங்கள் மத்தியில அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். நான் தான் உங்களுடைய பாவங்களை தீர்க்க வந்த இயேசு கிறிஸ்து. உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய அக்கிரமங்களை, உங்களுடைய நோய்களை நான் என்ன செய்ய போறேன்? உன்னை விட்டு அகற்ற போகிறேன். நீ என்னை விசுவாசிச்சா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு சொன்னார். அவருடைய முடிவு என்னவா இருக்கும்? இன்றைக்கு உடனே நான் மனதிருந்தேன், உடனே நான் அவர்கிட்ட பாதத்தில் விழுந்து என்னுடைய கண்ணீரால, இப்ப யாருக்குமே அவ்வளவு முடி இருக்கிறது இல்லை இல்லையா? எல்லாம் பார்த்துட்டு என்ன செஞ்சுக்கிறீங்க? இருக்கிறது கொஞ்ச நாள் வச்சு என்ன செஞ்சிருவோம்? அவருடைய பரிமள தைலத்தால. பரிமள தைலம் எங்க இருக்குன்னு தெரியாது, நல்ல ஆக்ஸ் டியோ ஸ்ப்ரே வாங்கி, ஏதாவது ஒரு ஸ்ப்ரே வாங்கி அவருக்கு அடிச்சு விட்டு எப்படியாவது அவரை ருசிப்படுத்தி என்ன செஞ்சிருவோம்? அவரை உப்பு கொடுத்துருவாங்க. அப்படியா? அப்படியா?
இன்னைக்கு வந்தாலும் நானும் நீங்களும் அவர் சிலுவையில் அடிச்சு கொள்வோம். இன்னைக்கு அவர் வந்தாலும் நானும் நீங்களும் என்ன செய்வோம்? இன்றைக்கும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அவரை அறிந்த அறிவு தான் நித்திய. என்ன எப்படி சொல்றீங்க? நான் அவர் மேலே எவ்வளோ அன்பா இருக்கிறேன் தெரியுமா? நான் சர்ச்சுக்கு நான் எவ்வளோ சரியான போகிறேன் தெரியுமா? என்னுடைய முறைமைகளை, என்னுடைய காணிக்கைகளை, என்னுடைய தசம பாகங்களை எல்லாவற்றையும் நான் கொடுக்குறவனாக தான் அந்த பூமியில் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அவருக்காக நான் ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நான் பிரயாசப்படுறது. இன்னைக்கு இப்படி ஒரு வார்த்தை சொன்னோட இருதயத்துக்கு என்னவா இருக்குது எனக்கு? நான் எப்படி அந்த காரியத்தை துணிகரமாக செய்ய முடியும்? நான் அந்த மாதிரி மனிதன் இல்லையே. அவரை நான் ரொம்ப நேசிக்கிறேங்க. நான் உண்மையாலுமே இயேசுவை நான் ரொம்ப நேசிக்கிறேன். நீங்க எப்படி இப்படி சொல்றீங்க? நான் இப்படி செய்ய மாட்டேங்க, செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க. தெய்வம்னு சொல்றதுக்கு ஏற்கனவே நான் அவனை அடைய மாட்டேன் அப்படின்றதுக்கு என்ன இல்லை, நான் அவரை சிலுவையில் அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது ஒருத்தர் இல்லையா அந்த கூட்டத்தில்? எஸ்தர், நிலவு, அப்புறம் அவங்க உண்மை சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க, இன்றைக்கும் நானும் நீங்களும் அவரை என்ன செய்யறவர்களா இருக்கிறோம். அன்றைக்கு அவரை வெளிப்படுத்துறது போல அவர் தன்னை இந்த பூமியில வந்து தன்னை தேவனுடைய குமாரனா அவர் தன்னை என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்தி அற்புதங்களையும் அடையாளங்களையும் லிட்டரலா செய்கிறார். பிறவி குருட, அன்றைக்கெல்லாம் பிறவி குருட வந்து சுகமானது இல்லை. பிறவி முடவன் அவர் என்ன செஞ்சது இல்லை, நடந்ததே கிடையாது. கூனி, இப்படிப்பட்ட மரித்தவர்களை ஆண்டவர் உயிரோட என்ன செய்தாரு? அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து அவரை பார்த்தவர்கள் என்ன செய்யலைன்னா முழுவதும் அவர் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. இன்றைக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை நம்ம கண்ணார பார்க்கிறோம்னா இல்ல. அப்ப கண்ணார கண்டவர்களை என்ன செய்ய முடியல. ஏன் ஆண்டவர் நமக்கு கிருபைகளை கொடுக்கிறாருன்னா, அவருக்கு பூமியில வந்து தன்னை ஒரு மனிதனாகவே நம்மோடு வாழ்கிறவராக, நம்மில் ஒருவராக தம்மை வெளிப்படுத்தி இந்த பூமியில இருக்கிற எல்லா காரியங்களையும், அவர் மனுஷனுக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களையும் வந்ததுனால அல்ல, வராதுக்கு முன்பதாக அவர் அறிந்தவர் தான். ஆனால் வந்து இந்த பூமியில மனுஷனுக்கு ஏற்படுகிற எல்லா போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் அவர் என்ன செய்கிறார்? வாழ்ந்து உணர்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்மளால கண்ணில் அவர் செய்கிறவராக இருந்தாலும், ஒரு உயிரோடு இருக்கிறவராக இருந்தாலும், நான் ஒரு குருடனை இது வரைக்கும் சுகப்படுத்தி நான் என்ன செஞ்சதில்லை என்னுடைய வாழ்க்கையில. ஒருவேளை டிவியில அந்த நாட்டுல, ஆப்பிரிக்கா தேசத்துல, இந்த தேசத்துல செத்து போனவங்க கட்டியிலிருந்து எழுப்புற மாதிரியும், கண்ணு குருட கால் நடக்கிற மாதிரி, நாக்கு நீளமா வளர்ற மாதிரி டிவியில வேணா பாக்குறோமே ஒழிய, ஏன் வாழ்க்கையில இந்த பக்கத்துல நான் என்ன செஞ்சதில்லை இது வரைக்கும். அன்னைக்கு இத்தனை செஞ்சும் அவரால் ஏற்படுத்தப்பட்ட சீஷர்கள் 12, அதுல 1 ஃபெயிலு. அதுக்கப்புறம் உயிரோடு இருந்தால் 500 பேருக்கு தம்மை என்ன செய்யறாரு? சீஷர்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தி எத்தனையோ பேருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவராக ஆண்டவர் இருக்கிறார். எல்லாம் செய்துமே. அப்ப இன்னைக்கு இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் பார்க்க முடியலையே. நம்ம எந்த அளவுக்கு அவரை நம்ம விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு அவரை நம்புகிறவர்களாக. இன்னைக்கு நானும் நீங்களும் அவரை பார்க்கிறோமா பார்க்கலையா? இன்னைக்கு அவர் தாராள கோயம்புத்தூர் பஸ் நிக்கிற இடத்துல இல்ல, தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையாய் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய வார்த்தை மாம்சமானவர் இன்றைக்கு மீண்டும் வார்த்தையாக நம்முடைய கைகளில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எனக்குள்ள இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆனா இன்றைக்குமே அவருடைய வார்த்தைகளை நம்மளால முழுவதுமாய் விசுவாசிக்க முடிகிறது இல்லை. முழுவதுமாய் அவர் எனக்காக வைத்திருக்கிற காரியங்களை அமர்ந்திருந்து பொறுமையாக இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம், தேவன் என்னதான் செய்யறாருன்றத பார்க்கிற அந்த ஒரு தாழ்மை நமக்குள்ள என்ன செய்யறது இல்லைங்க, காணப்படுகிறது இல்லை. கோபம், பொய்க்கு, பெருமை, அகங்காரம், எரிச்சல், மூர்க்கம், காமவிகாரம், குருச்ச, மாம்சக்கிரியைகள், கலப்பை, ரஞ்சல், நீங்க என்ன செய்யலாம்? பேசிக்கலாம், விபச்சாரம் போன்ற இவ்வளவு காரியங்களும் இன்றைக்கு என்ன செய்யதான் இருக்குது? எங்க இருக்குது? சபைக்கு வெளியில இல்ல, எங்க இருக்குது? எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யுது? அப்ப அன்றைக்கு பூமியில வந்தவர் இன்றைக்கு நம்மளோட நம்ம மத்தியில இருக்கிறவராகவே
வாசிங்க. 1 கொரிந்தியர் யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆவது அதிகாரம். 1 யோவான் 1ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம். யோவான் 1ஆவது அதிகாரம் 1ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள. அவர் வேற யாருக்கிட்டையும் போகல. விழுந்து போன தூதர்களுக்கு அவர் கை கொடுக்காதபடிக்கு மனுஷனுக்கு அவர் என்ன செய்கிறாரு? கை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு சொந்தமான நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு அவருடைய பிள்ளைகளா ஜீவனை தந்து புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்து பிள்ளைகளாக கூடி நமக்கு அதிகாரம் கொடுத்த நம்முடைய இந்த உலகத்துல உண்டாக்கி உலகத்தில் இருக்கிற சகல காரியங்களையும் பார்த்து உலகத்தில் இருக்கிற சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுக்காக அவர் என்ன செய்யறது? பூமிக்கு வரல. மாறா எதுக்கு வந்தாருன்னா பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்தியஸ் உலகத்துல அவர் வரும் பொழுதே பாவிகளாகிய நம்ம அவர் சொந்தம் கொண்டாடுகிறவராக இருக்கிறார். எப்படிங்க? நம்மள அவர் என்ன செய்யலைங்க? வெறுக்கல. இன்னைக்கு நம்ம போட்டுருக்க நல்ல ட்ரெஸ் போட்டதாலும் நம்ம பக்கத்துல வர்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் சரியில்லாம முடிவெட்டாம கொஞ்சம் தாடி மீசையெல்லாம் ஏன வாங்கணும்ட்டு கையெல்லாம் அழுக்கா இருந்து அப்படின்னா வீட்டுக்குள்ள நம்ம என்ன செய்யறது இல்லை? யாரும் இன்னைக்கு நல்லா பண்றது இல்லை. வெயிட் பண்ணுங்க, வெளியில நில்லுங்க, அங்க நில்லுங்க, நான் வரேன். உடனே பார்க்கிறோம் அவன் எப்படிப்பட்டவன், என்ன வாங்க உட்காருங்க, யாரையும் நம்ம என்ன செய்யறது இல்லை. நம்ம இப்படி யோசிக்கிறோம். ஆனா நம்ம நீதிமான்கள் அல்ல, பாவிகளா இருக்கும் பொழுதே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். நான் எதையாவது ஒன்று செஞ்சுதான் அவர்கிட்ட போகணுன்றது கிடையாது. நான் எதையாவது என்னுடைய சுயத்தினால என்னுடைய சுய நீதினால ஆண்டுகிட்ட போகணுன்றது கிடையாது. மாறாக நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்றது தெரிஞ்சுதான் என்னை அவர் சொந்தம் கொண்டாடுறார். நான் யாருன்றது அவருக்கு நல்லா தெரியும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து வந்தார். அப்ப வந்தாருன்னா என்ன சொல்றது இந்த வசனம்? அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். ஆனா அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை நானும் நீங்கள் யாருங்க? அவருக்கு சொந்தமானவர்கள். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் நானும் நீங்களும். அவருடைய வார்த்தையை நம்புகிறவங்க, முழுவதுமா ஆண்டவர் தான் வாழ்க்கையில் வாயில பேசுறவங்களா இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய நடக்கை எப்படிப்பட்டதா இருக்குது? என்னுடைய நடக்க மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல முன்மாதிரியா ஆண்டவரை குறிச்சு ஒரு விழிப்புணர்வு, ஆண்டவரை குறிச்சு அந்த மனுஷனோட கிறிஸ்து இருக்கிறார். இந்த மனுஷனுக்குள்ள என்னமோ ஒரு கிறிஸ்துவ தெரியாதவனுக்கு என்னமோ ஒரு நல்லது இருக்குது இவனுக்குள்ள. இந்த மனுஷன்கிட்ட போறவங்களுக்கு இந்த மனுஷங்கிட்ட போறவங்ககிட்ட என்னமோ ஒரு நல்லது இருக்குது. ஆண்டவரை பத்தி தெரியாதவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு கிறிஸ்து முழுக்க இருக்கிறான்னு அவங்க அறிஞ்சுக்குவாங்க. ஆண்டவருக்குள்ள இல்லாதவங்களுக்கு, தேவனை பற்றி தெரியாதவர்களுக்கு இயேசு எப்படிப்பட்டவராக இந்த பூமியில நன்மை செய்கிறதாக சுற்றி திரிந்தாரோ அதே போல நீங்களும் சில நன்மைகளை செய்யும் பொழுது உங்களுக்குள்ள என்னமோ ஒரு காரியம் இருக்குது என்பதை அவங்க என்ன செஞ்சு கொள்வாங்க. அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. உங்களுடைய கைப்பலன், உங்களுடைய சாமர்த்தியம், தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுடைய குடும்பத்திற்காக உங்களுக்காக பயன்படுத்துவதற்கு அல்ல, மாறாக இயேசுவை வெளிப்படுத்துவதற்காக தான். ஆமென். எனக்கு ஒரு காரியம் இருக்கு, எனக்கு ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா இந்த பொருள் வழியா ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்த முடியும்? ஆண்டவரை எப்படி நான் இவர்களுக்கு சொல்ல முடியும்? அழிந்து போகிற உலக பொருள். நீ 1 கோடி ரூபாய் வச்சிருந்தாலும் அது ஒரு நாள் என்னதான் செய்ய போகுது? 50 கோடி ரூபாய் வச்சிருந்தாலும் சரி. இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் அவிலா ஸ்கூல்ல இருந்து குழந்தைகளை கூட்டிட்டு வரும்போது நம்ம ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு பில்டிங் கட்டிருக்காங்க. ஒருத்தர் நின்றுட்டு இருப்பார். சாயங்காலம் அவர் டெய்லி பார்ப்பேன். இப்போ நம்மளும் அந்த டிபார்ட்மெண்ட்ன்றதுனால அவர் அப்படியே நின்று அந்த பாடி டெஸ்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆளுல வேலை வாங்குறது அப்படிலாம் பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப நம்ம இந்த வேலையை தான் நின்று செஞ்சுட்டு இருந்தோம். இது ஒரு நாள் யோசிச்சோம். இன்னொரு நாள் வரப்ப அவர் அப்படியே பார்ப்பார். அப்படி போயிட்டு அப்படியே அந்த கார்னர் அப்படியே பார்ப்பார். ஆளுங்க என்ன செய்யறாங்க அப்படி போனாங்க. நான் வளர்ந்த அந்த டைம்ல என்னால் கவனிப்பேன். அப்போ நான் பார்க்குறப்ப அந்த வீடு பார்க்கும்போது முன்னாடி சில டிசைன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. கிராஸாக கட் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ரைட் ஓகே. என்ன நடக்கும் போது அந்த வீட்டை பிரதிஷ்டை வீட்டில் அவங்க என்ன செய்வாங்க? குடியிருப்பாங்க. வீட்டுக்காரங்க கட்டினவங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு சந்தோஷம். நல்லா என்ன செஞ்சுட்டேன்? ஒரு பெரிய ஒரு வீடு என்ன செஞ்சுட்டேன்? கட்டிட்டேன். சந்தோஷம், ஓகே, மகிழ்ச்சி. தனிமையானவனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு ஒரு வீட்டை ரைட் ஓகே.
ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அந்த வீடும் அந்த வீடை கட்டினவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? பரவாயில்ல, என் பிள்ளை நான் பூமிக்கு அனுப்புனேன், இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் வந்தான், வந்து அந்த இடத்த ரொம்ப வேதனைப்பட்டு என்ன செஞ்சான், வாங்கி இப்போ ஒரு வீட்டை கட்டினான். சூப்பர்ப்பா, ரொம்ப சந்தோஷம். உண்மையாலுமே நான் உன்னை உண்டாக்குறதுக்கு நான் என்ன செய்யறேன் இன்னைக்கு, ரொம்ப சந்தோஷம். வசனம் சொல்லுது, அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை நீ வீடு கட்டினாலும் சரி, வீடு கட்டாமல் தெருவில் இருந்தாலும் சரி, அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் நீ அக்செப்ட் பண்ணவே இல்லை. வான கூட என்ன செய்யல. அவர் சொல்றார், வா பாவி மலைத்து நில்லாதே, என்னிடத்தில் ஒரு நன்மை இல்லை என்று எண்ணி திகையாதே, உன்னிடத்தில் உள்ளதை உள்ளபடி நான் அறிவேன். வா பாவி மலைத்து நில்லாதே, உன்னிடத்தில் ஒரு நன்மை இல்லை என்று எண்ணி திகையாதே, உன்னிடத்தில் ஒரு நன்மை இல்லை என்று எண்ணி திகையாதே, அறிவேனே உள்ளபடி வாவே, உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே உள்ளபடி வாவே, வா பாவி மலைத்து நில்லாதே. ஆண்டவர்கிட்ட போனா அவர் மன்னிக்க மாட்டார்ன்ற எண்ணம் ஏன் உனக்குள்ள இருக்குதுன்னா, உன்னால ஒருவனையும் மன்னிக்கவே முடிய மாட்டேங்குது. உனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாருன்னு சர்ச்சுக்கு வரப்ப நினைக்கிற, சர்ச்சை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் மாம்சம் உனக்குள்ள என்ன செய்யுது, அப்படியே மேலோங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதே பழைய ஜென்ம ஸ்பாவம் மனுஷனா என்ன செஞ்சுட்டு இருக்கிற. உங்கள் மனம் மறுரூபமாகிறதுனால நீங்க என்ன செய்யுங்க, நீங்க ஒரு தேவ ஆலயத்துக்குள்ள வந்து ஒரு வார்த்தையை கேட்டு வெளியில போகும் பொழுது ஆண்டவரை இங்க விட்டு போயிடக்கூடாது. உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளே அவர் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருக்கணும், வாசம் பண்ணுகிறவராக இருக்கணும். பழைய மனுஷனை கலைந்து போட்டவர்களாக இங்க ஆண்டவர் எதுக்கு உங்களை ஆலயத்துக்கு கொண்டு வராருன்னா, ஏதோ ஒண்ணு அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், ஏதோ ஒண்ணு அவர்களோட பேசணும், ஏதாவது ஒரு புதிய விஷயத்துல எப்படியாவது அவரை தன்னை வெளிப்படுத்தணும். ஒவ்வொரு வாரம் என்ன செய்யறாருங்க, எப்படியாவது செய்தியின் வேலையில, ஆராதனை வேலையில, பாடுறப்ப ஏதாவது ஒரு காரியத்தின் மூலமா அவரு எப்படியாவது என் பிள்ளை என்ன செய்ய மாட்டானே, புரிஞ்சுக்க மாட்டானா. தகப்பனுக்கு இளையகுமாரன் காணாம போய் இருக்கிற வரைக்கும் அவன் கண்டதெல்லாம் சில என்னமோ வேலையில என்ன செய்யறான். தகப்பனுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், இவன் எப்படியாவது நமக்கு என்ன செஞ்சிட மாட்டானா. போனவன் அந்த காசால செலவழி போனோம், தகப்பனுக்கு அப்படியே இருந்திருக்கோம். எப்படி இருந்திருக்கோம், எப்ப நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சிரு வந்து, நீ என்ன பரவாயில்ல, நீ என்னத்தை இழந்தாலும் பரவாயில்ல, நீ உனக்கு என்ன பிரச்சனைனாலும் எவ்வளவு கடனா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சிருக்க வந்துரு, நான் என்ன செஞ்சுக்கிறேன். உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே உள்ளபடி வாவே, உள்ளபடி வாவே, வா பாவி மலைத்து நில்லாதே, வா வா பாவி மலைத்து நில்லாதே, வா. நீங்க என்ன செய்யறீங்க, ஆண்டவர் கண்டு திச்சு போகாதீங்க, ஆண்டவர் கண்டு பயப்படாதீங்க. ஆண்டவர் அதை செய்ய மாட்டார், இதை செய்ய மாட்டார். உங்களுடைய அளவுகளை கொண்டு நீங்க அவனை என்ன செய்யாதீங்க. அவருடைய அளவுகள் வேற. அவர் இரக்கத்துல சொல்லுங்க எல்லாரும், இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். ஆமென். எவ்வளவு ஐஸ்வர்யத்தை நீங்க வாங்கினாலும் அவர்கிட்ட குறையாது. ஆமென். எவ்வளவு இரக்கம் நேற்று வரைக்கும் வச்சிருந்தாலும், ஒருவேளை இன்னைக்கு நீங்க விழுந்து போனவங்களா இருந்தாலும், ஒருவேளை இன்றைக்கு நீங்க உணர்வு உள்ளவர்களா இருந்தது, ஆண்டவரே அப்பா சாரிப்பா சொல்லி பாருங்க. தாமதிக்க விட மாட்டார். நீ மன்னிக்கிறதா தாமதம் வாழ்க்கையில். எது தாமதம்? மன்னிப்பு. அவர்கிட்ட போறதுக்கு தாமதம், மன்னிப்பு கேட்கறதுக்கு தாமதம். அவர் காத்து கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். நீ வரமாட்டே என்ன செய்யறாரு, காத்து கொண்டு இருக்கிறார். எடுத்து வாசிங்க கலாத்தியர் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 23வது வசனம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம். உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட நிச்சயம் இருக்கணும்? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம்
3வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்து தேவனுடையவர். கிறிஸ்து தேவனுடையவர். நீங்கள் யாருடையவர்கள்? கிறிஸ்துவினுடையவர். உங்களுக்குள்ள எப்பயுமே ஒரு என்ன இருக்கணும்? உங்களுக்குள்ள எப்பயுமே என்ன இருக்கணும்? வேதத்தில் இருக்கிற எந்த வார்த்தையும் அனாவசியமா எழுதப்பட்டதல்ல, தவறுதலா எழுதப்பட்டதல்ல, கைதவறி எழுதப்பட்டதல்ல. வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் திட்டமும் தெளிவுமாய் அது உங்களிடத்துல வந்து சேர்வதற்காக தேவன் முன்குறித்து இந்த நேரத்துல இந்த பிள்ளை இந்த வார்த்தையை வாசிப்பான், அந்த இடத்துல அவன் உயிரடைவான். ஆமென் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? எடுத்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் யாருடையவர்கள்? கிறிஸ்துவினுடையவர்கள். என்னுடையவர்கள் அவர் ரொம்ப உறுதியா சொல்றாரு. நம்மளால சொல்ல முடியுமா? நான் எங்க அப்பாவுடைய பிள்ளை நான் சொல்ல முடியுமா? நமக்குள்ள அந்த ஒரு சந்தோஷம், ஒரு 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 ஆர்வம் இருக்கா? நான் கிறிஸ்துவுக்குள்ள இல்லைங்க, அந்த அளவுக்கு நான் ஜெபம் பண்றது இல்லைங்க. பைபிள் படிக்கிறீங்களா? இல்லைங்க, அந்த அளவுக்கு நான் என்ன செய்யறது இல்லை. சர்ச்சுக்கெல்லாம் போவேன், நல்லா போக வர, ஆனா கொஞ்சம் அவருக்கும் எனக்கு என்ன இருக்குதுங்க? டிஸ்டன்ஸ் இருக்கு. உன்னுடைய தகுதி, உன்னுடைய திறமை, உன்னுடைய அழகு, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை பார்த்து அவர் உன்னை அழைக்கல. இருந்த ரவி பிரதர் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார், அவர் நம்மளை பார்த்து அழைக்கல, அவரை பார்த்து நம்மளை அழைச்சாரு. எப்படிங்க? அவரை பார்த்து என்ன செஞ்சாரு? அவரு நம்மளை பலப்படுத்திட முடியும்னு சோதனைய பாடுள்ள மனுஷனா அந்த பூமியில பிறந்து அனுபவிச்சதுனால சோதிக்கப்படுகிற எவருக்கும் அவர் என்னவா இருக்கிறாரு? உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். திராணிக்கு தக்கதாக சோதிக்காதபடிக்கு சோதனையிலிருந்து தப்பி போகிற போக்கை அவர் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். நீங்க சோதனையில இருந்தீங்கன்னாலும் சரி, பாவத்துல வாழ்ந்தாலும் சரி, நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீங்க அவர் நோக்கி பார்க்கணும். மனிதனுடைய ஹெல்ப் நீங்க என்ன செய்யாதீங்க, டிபெண்ட் பண்ணாதீங்க. எந்த மனுஷன் எனக்காக நின்று பேசுவான், எந்த அதெல்லாம் கர்த்தர் ஏற்படுத்துறது. நீங்க ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக அல்லது நீங்க சில முகாந்திரத்துக்காக ஒருத்தங்கிட்ட போய் நிற்பீங்க, அது யோசேப்பு செய்யற வேலை. நீ போன நாங்க என்ன செஞ்சுக்க, என்னைய மறந்துடுவாங்க, அவரே ஞாபகப்படுத்துவார். அது எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? அது சொல்லவே முடியாது எப்பயுமே. அதனால இந்த மனுஷன் என்ன செய்வான், அந்த மனுஷன் என்ன செய்வான், இவன் எனக்கு என்ன பண்ணுவான்றதை விட எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து அவனுக்கு என்ன செய்வான்னு யோசிப்பான். எனக்குள்ள இருக்கிற உன்னதத்துல வாசம் பண்ணுகிறவர் எனக்குள்ள இருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே, அங்கே வாழுங்க. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எழுந்தரும் அவருடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் அவருடைய தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? அவர் உனக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். ஒரு பாட்டு இருக்குது, மலை மாநதியோ மிகுமால் கடலோ அந்த பாட்டு இன்னொரு பாட்டு இருக்குது. என்னது? கண்ண மூடி நின்று கர்த்தர் இயேசு வந்து நின்றார் ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டு? அருமையான பாட்டு. இயேசுவை நாம் இங்கே காண, அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் இங்கே, நீ எங்கெங்கேயோ தேடுற, அவர் உனக்குள்ள இருந்து மற்றவங்க பேசணும்னு துடிச்சிட்டு இருக்கிறது ஏன் உனக்கு தெரிய மாட்டேங்குது? அவர் எங்க இருக்குன்னு நினைக்கிறாரு? உனக்குள்ள, எனக்குள்ள, நமக்குள்ள. அவரு இருக்க வேண்டிய பெட்டர் பிளேஸ் நீங்க தான். அவர் கம்ஃபர்டபுளா இருக்க முடியும்ன்ற ஒரே இடம் என்ன தெரியுமா? எது கம்ஃபர்டபுள் தெரியுமா? அவர் சொன்ன உடனே கீழ்படிகிறது, அவர் சொன்ன உடனே மனம் திரும்புறது, அவர் சொன்ன உடனே ஏற்றுக்கொள்ளுகிறது. மகனே இது பாவம் பா, அப்படியா, சரி பண்ண விட்டுரு, உடனே கீழ்படுகிறது. அப்படியே இருந்த இடத்துல வளைய விட்டு போன பேரு இருங்க ஆண்டவரே, இந்த பிடிச்ச மீன்லாம் ஒரு என்ன செஞ்சிடறேன் நான் 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு போய் ராத்திரி போய் கஷ்டப்பட்ட ஒன்றும் கிடைக்கல, நீங்க வந்து இவ்வளவு பிடிச்சி கொடுத்துருக்கீங்க, நான் என்ன செஞ்சேன் எல்லாத்தையும் கொண்டு போய் பட்டு வா, உன்னை மனசுல பிடிக்கிறவங்கள மாத்த. அந்த நிமிஷமே, அந்த சனமே, அந்த உங்களுக்கு காய் வருதா,
நீங்க எவ்வளவு வேகமா கீழ்படுகிறீங்கிறது ரொம்ப அவசியம் பார்த்துக்கோங்க. அப்புறம் போகிறவர் போல அவர் எனக்கு காணப்பட்டாலும் அவர் உங்களிடத்துக்கு நேரம் தான் வராரு. அவர் எங்க வராரு? உங்களிடத்துக்கு நேரம் தான் வராரு. எங்கேயுமே அவர் உங்களை தனியா விட்டு போயிட்டாரு நினைக்கவே இல்லை. நினைக்காதீங்க, தயவு செய்து அந்த தப்பை செஞ்சிடாதீங்க. அவர் உங்களை எங்கேயுமே நான் உங்களை திக்கற்றவர்களாக விடு. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மளை தைரியப்படுத்துறாரு, திடப்படுத்துறாரு. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆனா எதுக்கு எடுத்தாலும் நம்மளுடைய இருதயம் சோர்ந்து போகிறவர்களாக, எங்க அப்பா எப்படி என்னுடைய வாழ்க்கையில் அவர் கெடுதலை செய்வார் என்ற ஒரு வைராக்கியம் இருக்கணுங்க ஒரு கிறிஸ்துவுக்குள்ள. தலையை தனியா கழட்டி வச்சுட்டாலும் அதுல கர்த்தருடைய சித்தம் இருக்கும். அவர் எல்லாம் நோக்கம் வச்சிருப்பாரு. அதுல ஒரு 10 பேர் என்ன செய்வான்? மனம் திரும்புவான். அதனால அவர் நல்லதான் செஞ்சிருப்பாருன்னு சொல்லணும். ஏன் தான் தனியா கண்டு கீழே விழுந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உடையவர்களாக தான் இருக்கணும். எங்க அப்பா எந்த விதத்திலையும் மோசமானவர் அல்ல. ஆமென். எனக்கு ஒரு கெட்டது நடந்துருச்சு, அதனால எனக்கு இப்படி சூழ்நிலை, எனக்கு ஒரு மோசம், என்னால கடவுளை துதிக்க முடியல, என்னால ஜெபிக்க முடியல. உங்களுடைய உறவு கள்ள உறவு. நான் சொல்லுவேன், சந்தோஷத்துக்காக மாத்திரம் கர்த்தரை தேடாதீங்க. போனா கொடுப்பாரு கிடையாது. காரணம் இல்லாம கர்த்தரை தேடுவேன். சொல்லுங்க, காரணம் இல்லாம கர்த்தரை சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. காரணம் இல்லாம தேடுவேன் நான். ஆமென். எதுக்கு தேடுறேன்னு தெரியாது, ஆனா தேடுவேன். தேடுங்கள், அப்பொழுது தேடிக்கிட்டே இருங்க. எங்க வளர்ச்ச ஆண்டவர் உள்ள எங்க விட்ட ஆண்டவர் சொல்லுங்க. எந்த இடத்துல உங்களை விட்டேன்? எங்கேயாவது யாரையாவது திட்டிருப்பா, அந்த இடத்துல அவர் விட்டுருப்ப, போய் அவன்கிட்ட சாரி கேள்வி மறுபடியும் உங்களை வந்துடுவார். ஆமென். தாழ்த்துங்க. போய் ஒரு சாரி கேட்கறதுனால உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றும் கிரீடம் என்ன செய்ய போறது கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துல நீங்க கர்த்தருக்கு சாட்சியா நின்று பாருங்க. இணங்குதல் பெரிய குற்றங்களை அமிழ்த்து போடும். வைராக்கியம் பாராட்டாதீங்க. ஒருத்தங்கிட்ட போய் கிறிஸ்துவை காட்ட முடியாம போயிடும். ஒருவேளை உன்னுடைய பொசிஷனை காட்டிடலாம், ஒருவேளை உன்னுடைய லெவலை காட்டிடலாம், உன்னுடைய ஈகோவை காட்டிடலாம். ஆனா கிறிஸ்துவை காட்டாம வந்துடுவீங்க. அதனால உங்க மேல வைராக்கியம் வச்சு அதனால காரணம் இல்லாம நம்ம பாதாளத்துக்கு போயிடும். கிறிஸ்துவ கொஞ்சோண்டு நீங்க அவனுக்கு காட்டுங்க. இல்லைங்க, இயேசுவை கொஞ்சோண்டு காட்டுங்க, உங்களோட அவரு பரலோகத்தில் இருப்பார். ஆமென். இயேசு என்ன செய்யுங்க? கொஞ்சோண்டு காட்டுங்க, இத்தனோண்டு காட்டுங்க, கொஞ்சோண்டு இயேசுவை காட்டுங்க. உங்களை நிறைய காட்டாதீங்க. நான் சிறுகவும் பெருகும். சில நேரங்களில் கஷ்டமா தான் இருக்கும். சிலர் பேசுற வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியாததா தான் இருக்கும். சிலர் பேசுறது நம்மளால அங்கீகரிக்க முடியாததா இருக்கும். எப்படியாவது நான் டைம் கிடைக்கிறப்ப என்ன செஞ்சேன், இரு நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவர் பார்த்துருந்தாருன்னா நீங்களே என்ன இருந்திருப்போம்? நம்ம என்ன இருந்திருப்போம்? வரட்டுண்டா, இல்ல இவ்வளவு தூரமா நீ இப்படிப்பட்டவனாடா இருக்கிற அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா, ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் நம்மளை நினைச்சிருந்தாங்கன்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்திருப்போம்? ஒன்றும் இல்லாம இருந்திருப்போம்ல. அப்ப தேவன் நம்மளை உன்னதத்துக்கு அழைச்சிருக்கிறாருன்னா அவர் உன்னத தேவனா இருக்கிறாருன்றது என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுல நான் தெரிஞ்சிருக்கணும். எப்படி? அவர் உன்னத தேவன். எங்க இருக்கிறாருங்க? அவரு உன்னத தேவன் அப்படின்றது என்னைய அழைச்சிருக்கிறாரு, என்னைய தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு, என்னோட பேசுறவரா இருக்கிறாருன்றது இருக்கு. பாத்தீங்களா? நான் பெரிய பரிசுத்தவான் இல்ல, நான் நல்லா வார்த்தைகளை வாசிப்பேன், நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், நான் அப்படியே வாக்கியங்களை அமைச்சு நான் பேசுவேன். கிடையாது சார், கிடையாது மேடம், கிடையாது சிஸ்டர், கிடையாது. அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஒரு வார்த்தை இருக்குது, பவுல் சொல்றாரு, நான் நூதன சிஷ்யனாய் இருக்கக்கூடாது. நியாயமான வார்த்தைகள், நயவஞ்ச வார்த்தைகள் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது. நீ இருக்கிறது எப்படி இருக்கிறீ அப்படியே இருக்கு. ஆனா உண்மையா நீ எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு உத்தமனாய், எனக்கு நீ பர்ஃபெக்டா மற்றதெல்லாம் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் நீ கோவப்பட்டாலும் சுத்தி இருக்கிறவங்க அவர் கரெக்டா தான் கோவப்பட்டு சொல்ல போறாங்க. ஆமென். நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? நீங்க கோவப்பட்டாலும் அவர் கரெக்டா தான் கோவப்படுவாரு அப்படின்னு நினைச்சீங்க. நீங்க அவர்கிட்ட உண்மையா இருக்கணும். எப்படிங்க? அவர்கிட்ட உண்மையா இருக்கணும். எந்த ஒரு இடத்துலயும் அவர்கிட்ட இந்த விஷயத்த நம்ம ஸ்கிப் ஆகி போயெல்லாம் தயவு செய்து ஆண்டவர் நினைக்காதீங்க. இந்த விஷயத்துல சிலர் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை வரும் நமக்கு. எப்படிங்க? அப்படின்னா என்ன செஞ்சிருவோம்? அப்படி ஒரு சமாளிச்சு என்ன செஞ்சிருவோம்? அப்படியே எஸ்கேப் ஆயிரும். ஆண்டவருக்கு போக முடியாது. நான் அதான் அழகா நான் சொன்னேன். நான் காலையில ஒரு வாக்குவாதம் நடக்கும் பொழுது
சொன்னவர் சொல்லவே இல்லைன்றார். தம்பி அழகா சொன்னேன், சொல்றது உதவி செஞ்சார். நீ எங்கிட்ட சொல்லிடலாம், சொல்லிட்டு சொல்லலன்னு சொல்லலாம். ஆனா ஒருத்தர் வருவார், இப்ப என்னால நீ என்ன பேசுனன்றது போட்டு காட்ட முடியாது. ஏன்னா நீ பேசுறப்ப நான் வீடியோ எடுக்கல, ரெக்கார்டு இல்லை. ஆனா அவரு சொன்ன உடனே நீ பேசுறது பக்கத்துல ஏத்தாப்புல தெரியல. அவர் என்ன செஞ்சு வர்றாரு, அவருக்கு மறைவான ஒன்றும் இல்லை, எல்லாமே வெளியரங்கமும் நிர்வாணமும் தான் இருக்குது இல்லையா? அவர்கிட்ட நீ என்ன செய்ய முடியாது, எதையாவது ஒன்று சொல்லி தப்பிச்சுக்கலான்ற எண்ணம் நமக்குள்ள வரவே கூடாது. ஆண்டவர்கிட்ட நீங்க போறப்ப ரொம்ப ஹம்பிளா இருக்குன்னு, அதுக்கு பேர் வந்து குமிஞ்சிட்டு போறதில்ல, செருப்பு போடாம போறதில்ல, ஹம்பிளா இருக்கு அதெல்லாம் கிடையாது. உன் ட்ரெஸ்ல ஹம்பிளா இருக்கிறது, ரொம்ப உன் முகத்தை அப்படி பாவம் வச்சுக்கிறது ஹம்பிள் கிடையாது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவர்கள் அவர் தேவனை தரிசிப்பார். பாவம் செஞ்சு அதில் பழகி அந்த இருதயத்தை அப்படியே பெருமைப்படுத்தி நான் செய்யறது பூரா கரெக்டு, நான் செய்யறதும் சரி, நான் பண்றதும் கரெக்டு, என்னையோட எவனையும் நடத்தி நம்ம போயிடக்கூடாது. சின்ன பாவனாலும் தாவீதை போல ஜெபிக்கிற மறைவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கி என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு என்ன செய்யுங்க. எப்படிப்பட்ட ஜெபம் பாருங்க இதெல்லாம். என் நாவினால் நான் பாவம் செய்யக்கூடாது, என் கையினால், என் கண்ணினால், என் நடக்க. ஏன் எப்ப தெரியுமா நமக்குள்ள இந்த ஒரு ஸ்டேஜ் வரும் தெரியுமா? நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள், அதனால அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, தகுதி இல்லாத காரியத்தை என்ன செய்ய மாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர்களை அதிகமா உங்களிடத்துல கிட்டி செயல்கிறவர்கள். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். கலாத்தியர் 5 24ஆவது வசனம். கொஞ்சம் சத்தமா வாசிங்க, எல்லாத்துக்கும் பக்கத்தில் விசாங்க. 262 கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் சிலுவையில். இன்னைக்கு இயேசு ஊருக்கு வந்தா நீங்க அவரை பிடிச்சி சிலுவையில் அறையக்கூடாது. உங்களுடைய சுபாவ பழக்க வழக்கங்களை சிலுவையில் அறையணும். ஆமென். சிலுவையில் அறைய வேண்டியது என்னது? இயேசுவை பிடிச்சி என்ன செய்ய பூரா அவன் மனுஷனா இயேசுவாமா ஆளப்பா. எங்களுக்கு தெரியாது எத்தனை வருஷமா அண்ணன் சர்ச்சுக்கு நாங்கள் வந்துட்டு அண்ணன் பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன செஞ்சதில்லை. இயேசுவாமா இயேசு வாயங்க முதல்ல அப்படி சொல்றதல்ல. சிலர் சொல்லுவாங்களாம், அங்கே எழுப்பி அங்கே இருக்கிறேன், இங்கே எழுப்பி நான் தான் இயேசு, நான் தான் தீர்க்கதரிசியா செய்வாங்க. அப்படின்னா நீங்க நம்பாதேயுங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வரப்போகிறவர் வந்த வண்ணமாக இல்லை, வேற மாதிரி வரப்போறாரு. எப்படி வரப்போறாரு? வேற மாதிரி என்ன செய்ய போறாரு? நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இல்லை. அதனால இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே அப்படித்தான் வந்தா கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம், நமக்கு எப்படியாவது ஒரு 4 லட்சம் வாங்கிட்டோம்னா ஆண்டவர் பேசி ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து கண்ணீர் விட்டுங்க. நேரில் கை காலில் ஏதாவது என்ன செஞ்சிருக்காரு விழுந்தது தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. அவர் பாக்கெட்ல காசு இருக்காது, அவர் பாக்கெட் வந்திருக்காது. சரி ஜெபம் பண்றான்னு நடுவே நீங்களுமா எல்லா ஊழியர்களும் இதைத்தான் சொன்னாங்க. என்னிடத்துல கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கேட்கணும்? அவர் பிரியப்படுற மாதிரி கேட்கணும். எப்படி? முதல்ல கடன் வாங்குறத நிறுத்தணும். அப்புறம் சோர்ந்து போய் கடைக்கார மான கிடந்துக்கிறப்ப பலவீனத்தில் உட்காந்துருக்கிறப்ப அவர் சொல்வார் அழகா, என் மகனே என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாயிரும். ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவரே இப்போ நாளைக்கு கொல்ல வராங்க, பயப்படாத, நான் உன்னை இஸ்ரவேலே நீ ஏன். இப்போ என்னதான் ஆண்டவரை செய்யறது? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இப்படிதான் பேசுவார். வசனமாவே தான் சொல்லுவார், அவர் எழுதுனதான் சொல்லுவார். அவரு கூட மாத்தி பேச மாட்டார். ஆனா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? உள்ளொன்று வைத்து
காலையில ஒண்ணு சொல்லி இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களா வாழணும்னா எப்படி அதுல ஒரு சந்தோஷப்படுவார்? யோசிச்சு பாருங்க. நீங்க உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிறது. அப்பாக்கா சில லேடிஸ் எல்லாம் இருக்கீங்க, ஆட்டவங்களை ஆசீர்வதிக்க உங்களை தயவுசெய்து பண்ணிக்க அவங்க மாற்றுவாராங்க. அப்படியே அப்படின்னு இருக்கோம். அப்புறம் அவங்க பார்த்தோன்னா வாங்க ரைசலா கணவருக்கு நீங்க அம்மா இன்னும் அப்படியே இயேசுவாவே என்ன செஞ்சுட்ட ஆடி மீச வச்சா இயேசு மாதிரியே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா முடி நமக்கு தேவையில்லை, பெண்களுக்கு அப்படியே ஒரு வேஷம். மாமனார் மாமியார்ட்ட எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? எழுதி என்னைக்கு போய் சேருவோம்? என்னோட இந்த வீட்டில் நான் என்னைக்கு தனியாக அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கடனை வாங்கி உடனே வாங்கி அதெல்லாம் செஞ்சு முடிச்சு நம்ம இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நீ பெருசு அப்படியே தானே செய்யணும். அந்த நாமம் நல்ல உங்களுக்கு கொடுக்கப்படல, அந்த நாமம் ஒன்றும் வேலை செய்யாது. நீங்க வேணா இயேசுவின் நாமத்தினால அண்ணன் நீ சாகுன்னு சொல்லுங்க, நான் சாகணும்னு பார்ப்போம். எதற்கு உங்களுக்கு சாவி கொடுத்துருக்காரோ அதுக்கு தான் அந்த சாவி நீங்க பயன்படுத்தணும். இஷ்டத்துக்கு உங்க இஷ்டத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது. வசனத்துல பூரா என்ன செஞ்சிடக்கூடாது. நீ ஆயத்தப்படு, சரி ஆண்டவர் நான் ஆயத்தப்படுறேன், உன்னையில போட்டு ஆயத்தப்படுறான். அதற்கு நீ என்ன செய்ய? காவலாக உனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை அவர் உன்னிடத்துல உன்னை நம்பி கொடுத்துருக்காரு. எப்படியாவது இந்த வார்த்தையை நீ படிக்கிறப்ப மனம் திரும்புவ, எப்படியாவது என்ன செய்வ? மனம் திரும்புவ, உணர்வடைவ. இந்த வார்த்தை உன்னை உருவாக்கும், இந்த வார்த்தை எப்படியாவது உன்னை மாற்றும். இதன் மூலமா நீ மற்றவர்கள் என்ன செய்வ? கொடுவ. அதனால உனக்குள்ள இருந்து நான் எப்படி வெளிப்பட்டனோ அதை போல அவர்களுக்குள்ள இருந்து அவர்களுக்குள்ள நான் என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேன். இதனால சுவிசேஷம் எங்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். ஆமென். எப்பொழுது முடிவு வரும்? சுவிசேஷம் எப்ப பிரசங்கிக்கப்படும்னா நான் மனம் திரும்பும் பொழுதுதான் சுவிசேஷம் நான் ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். நான் ஏற்றுக்கொண்ட அர்த்தம் தான் நான் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறது. நாம எப்ப மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறோமோ அப்பதான் ஆண்டவர் சீக்கிரமா அறிஞ்சுக்குவாங்க. எப்ப எல்லா பக்கமும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுதோ அப்ப ஒரு தாராளத்துல இல்ல வாகனத்துல திறந்து நிற்பார். ஆமென். அப்ப நீங்க அவரை நம்பலாம். வந்துட்டாரியா? ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தார் மனுஷன் வந்துட்டாப்ல. பயந்து ஓட மாட்டேங்க, இன்னைக்கு அலறி ஓட மாட்டேங்க. வசனத்தின்படி இன்னைக்கு நடந்தீங்கன்னா என்ன செய்ய மாட்டீங்க? இன்னைக்கு வருகை கண்டு என்ன செய்ய மாட்டீங்க? எப்ப வருவீர் ஆண்டவரே? காத்துட்டு இருக்கிறோம். வந்துட்டாரியா மனுஷன்? தங்கம் என் செல்ல என்ன செஞ்சிருச்சு? நான் நம்புனேன். என்ன செய்யல? அவர் என்னை கைவிடல. சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் இதெல்லாம் சொன்னல ஆண்டவர் இப்படி வருவார்னு சொன்னல பார்த்து அப்பா சொன்னாங்க ஆண்டவர் வந்துட்டார் பாரு. நீ சொன்னது கூட உண்மையாகும். இப்ப நீங்க கூட யாரு தீர்க்கதரிசியா? அப்பா கூட அவ்வளவு பெரிய பவர் இருக்கு பாரு. சொன்ன மாதிரியே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு. சோ இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறது கூட நல்ல நடக்கையினால கிறிஸ்தவ காட்டுங்க. அப்ப நல்ல நடக்கையில காட்டணும்னா கலாத்தியர் 5:24 நீங்க வாசிச்ச வசனம் திரும்ப ஒரு தடவை எல்லா சபையை சத்தமா வாசிக்க பார்ப்போம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும். இப்ப இயேசு வந்தாலும் அவரை பிடிச்சி அறிய மாட்டீங்க. அவரோட முழுக்குள்ள அவர் வாழ்றதுனால மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் என்ன செஞ்சிருப்பீங்க? அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். ஆமென். கிறிஸ்து தேவனுடையவர். ஒன்றோடு உள்ள ஆதாரம் உடையவர்கள். நம்ம அனாதை கிடையாது. எனக்கு அவர் இருக்கிறார். அவருக்கு யார் இருக்கா? அவருக்கு பிதா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா நாடுறதுல கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எனக்கு உதவி எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி
குடும்பத்தில் என்னுடைய இன்னல் வேலையில நீ துணையாய் நிற்கிறீர். நீ என்றென்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறீர். எங்களுக்கு நீ உதவி செய்கிறவராக இருக்கிறீர். நாங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர்கள். மற்றவர்களைப் போல இன்றைக்கு நாங்கள் உண்மை சிலுவையில் அறையாதபடிக்கு உடைய சத்திய வசனத்தை நீர் எங்கள் மத்தியில் வெளிப்படுத்தப்படும் பொழுது அதை நாங்கள் முழுவதுமாய் நிச்சயமாய் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளில் சிலுவையில் அறையப்பட்டவர்களாக விடுதலையோடு இந்த பூமியில் உமக்கென்று சாட்சியாக அநேக சிறையிருப்புள்ள உள்ளவர்களை, சிறுமைப்பட்டப்பட்டவர்களை கிறிஸ்துவின் அண்டைக்கு நேராக திருப்ப எங்களை பயன்படுத்த அழைத்திருக்கிறார். அந்த உன்னத அழைப்பில் உமக்கென்று நாங்கள் பாத்திரவான்களை நடந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்ய மேலப்படும். ஆசீர்வதி நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபித்து ஜெயப்படுகிற எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஒரு சிறு உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு ஐக்கியம் மீண்டும் மீண்டும் சதா காலம் நம்முடைய வருகை மற்றும் நம் அனைவரும் கூட இருந்து நம்மை நடத்தி நித்திய பாதையிலே நம்மை நடத்தி அவருடைய இல்லத்தில் நம்மை கொண்டு போய் சேர்த்துவார்கள். ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 உங்களுக்காக